செய்திக்கு நேராக போவோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 16:33 33வது வசனம். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ. ஆமாம், மறுபடியும் சொல்லுங்கள். நீதிமொழிகள் 16 அதிகாரம் கடைசி வசனம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். மடியை பத்திரமா வச்சுருக்கலாம், மடியை பத்திரமா வச்சுக்கோங்க. சீட்டு எதில் விழுகும் அப்படின்னா என்ன, காரிய சித்தினா என்ன, கர்த்தர் இது என்ன செய்தி வச்சுருக்கார் இந்த வசனத்துக்குள்ளே, இதை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, பரலோக தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, தேற்றரவாளனே, எங்கள் ஆறுதலின் தெய்வமே, எங்களுக்கு உதவி செய்கிற ஆவியானவரே, இந்த ஜனங்களோடு பேசுங்கப்பா, ஜனங்களோடு இடைபடுங்கப்பா, இந்த ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஒருவர் வந்த வண்ணமாய் போகாமல் விடுதலையோடு சமாதானத்தோடு ஆசீர்வாதமாய் செல்ல உதவி செய். தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ. இது இந்த காரிய சித்தினா என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் வரேன். காரியம் மேட்ரு, ஒரு காரியம், ஒரு சம்பவம், ஒரு காரியம், அதை சித்தி பெறுவது, வெற்றி பெறுவது. சித்தின்னா என்ன அர்த்தம்? சித்தி மனைவி சித்தி, சித்தப்பா மனைவி சித்தி, சித்தி வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம சித்தின்னா சித்தப்பா சித்தின்னு தான் சொல்லுவீங்க. இங்கே சித்தி என்பது வெற்றி என்ற அர்த்தம். பிள்ளையாருக்கே இன்னொரு பேர் உண்டு, என்ன விநாயகர்? இனியாவது சொல்லுங்கள். சித்தி விநாயகர், வெற்றி விநாயகர்னு சொல்கிறது போல் என்ன பேர்? சித்தி விநாயகர். இந்தியில் ஒரு பாட்டு உண்டு, சித்தி திலாய ஏசுனா சாந்தி திலாய ஏசுனா போலோ. நம்ம சர்ச்சில் பாடின பாட்டு தான், இப்போ பாடுறதில்ல அந்த பாட்டு. தமிழ் பாட்டே வர மாட்டேங்க, எங்கே ஹிந்தி பாட்டு பாடணும். சித்தினா வெற்றின்னு அர்த்தம். வெற்றியை தருகிற நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரிதானா? சாந்தி திலாய நாமம், சமாதானத்தை தருகிற நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமம் வெற்றியை தரும் நாமம், இயேசுவின் நாமம் சமாதானத்தை, இப்படின்னு இந்தியில் ஒரு பாட்டு இருக்குது. சித்தினா என்ன அர்த்தம்? வெற்றின்னு அர்த்தம். அல்ல இல்லையா? சொல்லுங்க. இது வெற்றின்னு அர்த்தம். காரிய சித்தினா காரியத்தை வெற்றியாக்குகிறது. கத்தரால் காரிய சித்தியோ கத்தரால் வரும். காரியத்தை சித்தியாக்குவது கத்தர். ஆனால் காரியத்தை சித்தியாக்குவதற்கு நாம் என்ன போடுகிறோம்? சீட்டு போடுகிறோம். சீட்டு சிக்கலை அறுக்கும் என்று சொல்லுகிறது. சீட்டு யாரை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரில. 2 பேர் நிற்கிறாங்க யூதாஸுக்கு பதிலாக அப்போஸ்தலனாகிறதுக்கு. யூதாஸுக்கு பதிலாக அப்போஸ்தலனாகிறதுக்கு 2 பேர் போட்டி போடுறாங்க. சீட்டு யாருக்கு, யாரை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரில. 2 பேருமே வேண்டிய ஆளாக இருக்காங்க, 2 பேரும் உண்மையாக இருக்காங்க, 2 பேருமே நேர்மையான, குறை சொல்ல முடியாதவங்க. ஆனால் அப்போஸ்தலர்களுக்கு யாரை அடுத்த சீசன் ஆக்குறதுன்னு தெரியலை. அப்போ தான் ஒரு முடிவு எடுத்தாங்க, சீட்டு போட்டுருவோம் 2 பேரையும். ஆண்டவரே பார்த்து யாரை எடுக்கணுமோ அப்படி போட்டதில் தான் சீட்டு யாருக்கு விழுந்தது? மத்தியா. யார்? மத்தியாவுக்கு விழுந்தது. அப்போஸ்தலர் 1 அதிகாரத்தில் அந்த சம்பவம். அப்போது சிக்கலை அறுக்கும் எது? நீங்கள் சீட்டுனா சீட்டு கட்டுறது தான் என் வரும். நான் வார சீட்டு கட்டுறேன் அப்படி தானே? சீட்டுனா இதைத்தான் வரும். இல்லைன்னா அடுத்து என்னது? சூதாடுகிற சீட்டு விளையாண்டுக்கிட்டு தெரியா? அப்படி சூதாடுகிற அதுக்கு பேர் சீட்டுன்னு பேர். நம்ம இப்படி சீட்டுன்னு இதுக்கு தான் பேர் வச்சு பழகிட்டோம். சீட்டு என்பது சிக்கலை அறுக்க பயன்படுத்துவதுதான் எது? சீட்டு போடுறது. தேசத்தை பங்கிடணும், யாருக்கு எந்த கோத்திரத்தை கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுறாங்க. எனக்கு இந்த பகுதி வேணும், அந்த ஓரத்தில் எனக்கு வேண்டாம், எனக்கு சென்டரில் வேணும்னு. அப்போ சீட்டு போடுவோம், யாருக்கு எந்த பகுதி கிடைக்குதோ கிடைக்கணும். அப்போ சீட்டு தான்
சிக்கலை அறுக்கிறது. எந்த பிரச்சனையும் தீர்ப்பது எது? சீட்டு. அப்போது இது போல தான் சீட்டு எவ்வளவுதான் போட்டாலும் காரியத்தை ஜெயமாக்குவது, சித்திக்க வைப்பது, காரிய சித்தியோ கர்த்தரால் மட்டும்தான் வரும். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. காரியம் சித்தியாகவில்லை என்று நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. ஒரு காரியம் நடக்கவில்லை, ஒரு காரியம் ஜெயமாகவில்லை என்று நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. காரியத்தை ஜெயமாக்குவதற்கு கர்த்தர் ஒரு நேரம் வச்சிருப்பார். அது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும், புரியாமல் இருக்கக்கூடாது. காரியத்தை ஜெயமாக்குவது கர்த்தர், அவராக்கு வரை. இப்போ ஜெபம் பண்ணுறோம், அந்த காரியம் நடக்கலைன்னா நமக்கு என்ன செஞ்சிடும்? போய் பரீட்சை எழுதுகிறோம், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், கிடைக்கலைன்னா நமக்கு என்ன வருது? கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் எனக்கு உதவி செய்யலை, நான் என்ன பண்ணினேன் அவருக்கு, நான் உண்மையாக தானே இருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட கோவப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. காரியம் சித்தியாகும் வரைக்கும், அந்த நேரம் வரைக்கும் கர்த்தரிடத்தில் எப்படி இருக்க வேண்டும்? பொறுமையாக இருக்கணும். இப்போதைக்கு அது தேவ சித்தம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறணும், அல்லது இது தேவ சித்த திட்டம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு நாம் பொறுமையாக இருக்கணுமே ஒழிய நாம் எரிச்சல் அடையவே கூடாது, கோவப்படவே கூடாது, யாரையும் குறை சொல்லவே கூடாது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ. அப்போ ஒரு குதிரை யுத்தத்துக்கு பிராக்டிஸ் எடுக்கிறது, ட்ரைனிங் எடுக்கிறது. குதிரையும் யுத்த வீரனும் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. என்னதான் ட்ரைனிங் எடுத்தாலும் வெற்றி, யுத்தத்தில் வெற்றி யார்கிட்ட தான் இருக்குது? அதுக்காக ட்ரைனிங் எடுக்காமல் இருக்க முடியுமா? முடியாது. அதுக்காக ஜெபிக்காமல் இருக்கணுமா? ஜெபம் பண்ணணும். ஜெயத்தையோ யார் தருவா? கர்த்தர் தருவா. ஸோ நாம் ஜெபம் பண்ண வேண்டியது நம்ம கடமை, ஜெயத்தை கொடுக்கறது அவர் கடமை. ஸோ இதைத்தான் சொல்கிறாரு, சீட்டு போடப்படும், ஆனால் செலெக்ஷன் பண்ணி வெற்றியை தருவது கர்த்தர். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்கள். சரி, ஆகவே காரிய சித்தியை கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? ஒரு 4 காரியம் பார்க்க போகிறோம். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்கள். என்ன செய்தால் நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக மாறும்? அப்போ காரியம் ஜெயமாக நாம் என்னென்ன செய்யணும்? முதலாவது 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2 நாளாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். சேர்த்து வாசிங்க. புறப்படுகையில் யோசபாத் என்கிறது ராஜா. அந்த ராஜா வந்து நின்று, யூதாவே, யூதா நாடே, யூதா நாடு, யூதா தேசமே, அதற்கு தலைநகராக இருக்கிற எருசலேமே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை. எல்லாரும் சொல்லுங்க, யூதாவே, எருசலேமின் குடிகளே. நான் சொல்கிறத நல்லா கவனிக்கிறீங்களா இல்லையா? கேளுங்கள். அங்கங்கே அப்படியே மனசை பறக்க விடாதீங்க. வசனத்தை நல்லா என்ன செய்யுங்க? கேளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரை சொல்லுங்க, நம்புங்கள். கர்த்தரை நம்புங்கள். 2வது, அப்பொழுது நிலையாய் இருப்பீர்கள், உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. 2வது, அவருடைய தீர்க்கதரிசி ஆகிய ஊழியக்காரர்களை சொல்லுங்க, நம்புங்கள். கர்த்தரை நம்புங்க. 2வது யாரை நம்பணும்? தீர்க்கதரிசி ஆகிய ஊழியக்காரர்களை நம்புங்கள். அப்பொழுது என்ன பெறுவீர்கள்? சித்தியா சித்தப்பாவா? சித்தி. அப்பொழுது என்ன பெறுவீர்கள்? சித்தின்னு அர்த்தம் என்ன? வெற்றி பெறுவீர்கள். அப்போ கர்த்தரை நம்புங்கள், நிலைத்திருப்பீர்கள். ஊழியக்காரரை நம்புங்கள். வரல இன்னும், நீங்கள் இங்கே இல்லை, இந்த நேரம் டக்கு டக்குன்னு சொல்லியிருப்பீங்க. தீர்க்கதரிசி ஆகிய ஊழியக்காரரை நம்புங்கள், அப்பொழுது வெற்றி பெறுவீர்கள்.
அப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய காரியம் சித்தியாக வேண்டுமானால், நம்முடைய காரியம் சித்தி வர வேண்டுமானால், நம்முடைய காரியம் ஜெயமாக வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தருடைய ஊழியக்காரரை நம்ப வேண்டும். என்ன நடந்தது? நம்ப முடியாத அளவுக்கு என்ன நடந்துச்சு? யோசபாத் என்பவன் யூதேயா நாட்டுக்கு யாராக இருக்கிறான்? ராஜாவாக இருக்கிறான். சொல்கிறது நல்ல கவனி. கதை சொல்லும்போது சொல்லணும். நீங்கள் ஊன்னு எல்லாம் சொல்லிடாதே, மெல்ல சொல்லிக்க. அல்லேலூயா. யோசபாத் என்பவன் தான் யூதேயா தேசத்துக்கே ராஜாவாக இருக்கிறான். இவன் ஒரு நல்ல ராஜா, தெய்வத்துக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன், நல்லா ஜெபிக்கிற மனுஷன், பயந்து நடக்கிற மனுஷன், உண்மையான ராஜா. கர்த்தருக்கு இல்லை, நம்ம பாசையில் சொன்னால் ஆவிக்குரிய மனுஷன். யார்? யோசபாத் ராஜா. என்ன நடந்ததுன்னா, இவன் இப்படி நல்லா இருக்கிற பார்த்தா சாத்தான் சும்மா இருப்பானா? 3 பேரை அனுப்பி வச்சான். 3 ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து வருகிறார்கள். எந்தெந்த ஊர் ராஜா? 1ஆம் வசனத்தில் பாருங்கள். மோவாப்பு தேசத்து ராஜாவும் ஜனங்களும், அம்மோன் தேசத்து புத்திரர்களும், அதுக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷர். அதுக்கு அப்புறத்தில் உள்ளது யார்? இல்லை, சேயீர் மலை தேசம். 23ஆம் வசனத்தில் பாருங்கள். அம்மோன் புத்திரர், மோவாப்பியர், சேயீர் மலை தேசத்து குடிகள். இவங்க 3 பேர் சேர்ந்துக்கிட்டு 3 ராஜாக்களும் தங்களுடைய நாட்டு படைகளை திரட்டு கொண்டு யுத்தம் பண்ணி கொள்ளையடிக்க வந்திருக்கிறார்கள். எங்கே? பத்தியில தூங்கிடக்கூடாது. எங்கே வந்திருக்காங்க? யூதா தேசத்துக்கு வந்திருக்காங்க. யூதா தேசத்து ராஜா யாரு? யோசபாத்து. யோசபாத்து யூதா தேசத்துக்கு ராஜாவாக இருக்கான். இவன் ரட்சிக்கப்பட்டவன், ஆவிக்குரியவன், ஜெபிக்கிறவன், ஆண்டோடைய பிள்ளை. இவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண 3 பேர் வந்திருக்கிறார்கள். இந்த 3 பேர் யாரு? அம்மோனியர், மோவாப்பியர், சேயீர். அம்மோனியர்கள் என்றால் யாரு? நோவாவுடைய மகள், லோத்துடைய மகள், மூத்த மகளுக்கு பிறந்தவன் தான் யாரு? அம்மோன். 2வது மகளுக்கு பிறந்தவன் தான் மோவாப்பியர்கள். ஆதி ஆமத்தில் இருக்கு. இப்போ எல்லாம் நேரம் இல்லை. இந்த சேயீர் மலையை மட்டும் சொல்லிடு. சேயீர் மலை தேசத்தில் இருக்கிறது யாரு? யோர்தானுக்கு அப்புறத்தில். யாருன்னா ஆதி ஆம புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனம். அப்படி வாங்க. இல்லை, ஆதி ஆகமம் 36. சேயீர், ஏசா. அப்படி நல்லா அவனை சொல்லிட்டு சொல்லுங்க. ஏசா சேயீர் மலையில் குடிய. ஏசா யாரு? யாக்கோபுடைய அண்ணன், ஈசாக்குடைய மகன், மூத்த மகன் ஏசா. தேவன் இவனைத்தான் சொன்னார், ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தேன். இந்த ஏசா ஆண்டவரை வெறுத்து தள்ளினவன். ஆண்டவர் வெறுத்த உடனே இவன் எங்கே போய் குடியேறினானா? சேயீர் மலையில் குடியேறினான். ஆகவே ஏசாவுக்கு ஏதோம் என்னும் போச்சு. அப்போ ஏசாவுடைய இன்னொரு பேர் தான் ஏதோம். இந்த சந்ததிக்கு பெயர் ஏதோமியர்கள். அப்பா, நானே கேள்வி, நானே பதில். ஏதோமியர்கள் என்றால் யார்? ஏசா சந்ததி. அம்மோனியர்கள் என்றால் யார்? லோத்துடைய சந்ததி. மோவாப்பியர்கள் யார்? லோத்துடைய இளைய மகளுடைய சந்ததி, லோத்துடைய மூத்த மகள். இது அருவருப்பான சந்ததி, முறைகேடாக பிறந்தவர்கள், தேவன் வெறுத்தவர்கள். இந்த 3 தேவனால் வெறுக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளிவிடப்பட்டவர்கள். யார்? அம்மோனியர், மோவாப்பியர், ஏதோமியர். சேயீரை விடுங்க, ஏதோமியர்னு வச்சுக்கோங்க. யார்? அம்மோனியர், மோவாப்பியர், ஏதோ. இது 3 தேவனால் காரணம் அருவருப்பானவர்கள், பிறப்பிலேயே அருவருப்பானவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள். இவன் ரவுடி பெய. ஏசா யாரு? ரவுடி பெய, ரவுடி, முள்ளமாரி, முடிச்சவிக்கிய. இதுகளை எப்படி கர்த்தர் நேசிப்பார்? ஆகவே இது 3 ஒதுக்கப்பட்ட, இது 3 சேர்ந்துக்கிட்டு ஒரு தேவனுடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே, ஒரு ஆவிக்குரிய மனுஷனாகிய யோசபாத்துக்கு விரோதமாய் என்னத்துக்கு வந்து நிற்கிறாங்க?
கொள்ளையடிக்க, யுத்தம் பண்ண. ஆகவே நீங்கள் ஒரு ஆவிக்குரியவர்களாக இருந்தால், நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையா யோசபாத்தை போல இருந்தால், உங்களுக்கு விரோதமாய் இதுபோல அம்மோனியர், மோவாப்பியர், ஏதோமியரை போன்ற வெறுக்கப்பட்ட, தேவனால் ஒதுக்கப்பட்ட இப்படிப்பட்ட நபர்கள் ஒன்று சேருவார்கள். அது உங்கள் தெருவுலையாக இருக்கலாம், உங்கள் சொந்த பந்தமாக இருக்கலாம், உங்கள் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் ஊர்க்காரங்களாக இருக்கலாம். அவங்கெல்லாம் தேவனால் ஒதுக்கப்பட்ட இப்படிப்பட்ட வெறுக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு விரோதமாய் கூடுவார்கள். நீங்கள் யோசபாத், நீங்கள் பெண்ணாகிய யோசபாத், ஆணாகிய யோசபாத்தா ஆவிக்குரியவர்களா இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் வருவார்கள். அப்படி வரும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? யோசபாத் என்ன சொன்னார்? நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மலப்பா இருக்கும். ஆண்டவரை நம்பித்தானே நான் வாழ்கிறேன், எனக்கு விரோதமாக இப்படி சண்டைக்கு வராங்களே, எனக்கு விரோதம் இப்படி எழுப்பி வராங்களே, நான் உண்மையாகத்தானே இருக்கேன், நான் ஏசப்பா பிள்ளை தானே, நான் ஜெபிக்கிறேனே, தசமாவும் கொடுக்குறேனே, சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறேனே, எனக்கே இந்த பிரச்சனைலாம் வருது. இப்படி தான் பிசாசு வருவான். இப்படி நேரத்தில் தான் கர்த்தரை நம்பணும். ரெண்டாவது யாரை நம்பணும்? தீர்க்கதரிசியாகிய ஊழியர்களை நம்பணும். இன்னைக்கு மனுஷர்கள் ஊழியர்களை நம்புவது கிடையாது. ஊழியக்காரன் சொல்கிறதை கேட்குறது கிடையாது. அவங்களா ஒரு முடிவு எடுப்பாங்க, அவங்களா போய் மாட்டிக்கிட்டு சிக்கலான பிறகு அப்புறம் வருவாங்க பாஸ்டர்கிட்ட. அவங்களா ஒரு திதசனை ஃபஸ்ட்லேயே ஊழியக்காரன்ட்ட கேட்கணும். ஃபஸ்ட்லேயே ஊழியக்காரன் சொல்ல கேட்கணும். ஒன்றும் கேட்குற கிடையாது. போர் போட போகிறோம், சோமனிக்கங்க பாஸ்டர். சரி சோமனிக்கிறேன். போர் போடுவாங்க, ஒரு தண்ணி வராது, ஒன்றுமே வரலையே. நான் அப்போவே சொன்னேன், பாஸ்டரை கூப்பிட்டு வந்து ஜோம் பண்ணிட்டு செஞ்சிங்கன்னா கேட்டியலா? இதை முதல்ல செய்ய வேண்டியது. அடுத்த போருக்கு அடுத்து பாஸ்டரை கூப்பிடுவாங்க. எல்லாம் முட்டிட்டு குனிறது. முதல்லையே பாஸ்டரை கூப்பிட்டு, பாஸ்டரையா எங்களுக்கு ஒரு ஜோம் பண்ணி விடுங்கன்னு கேட்டால், ஊழியக்காரனுடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்திருந்தால் பிரச்சனையே வராது. எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு காரியத்தை செய்ய போகிறதுக்கு முன்னாடி ஊழியக்காரனை நம்புங்கள், கேளுங்கள். உங்கள் காரியங்கள் என்ன பெறும்? சித்தி பெறும், வெற்றி பெறும். பாருங்க, பவுலப்போஸ்தலனை கப்பலில் கூட்டிகிட்டு போகிறாங்க, நூற்றுக்கு அதிபதி கூட்டிகிட்டு போகிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கை 27 அதிகாரத்தில். அப்படி போகும்போது மழை மேகமாக இருக்குது, மழை வர்றது மாதிரி இருக்குது. அப்போது கர்த்தர் இந்த பவுலப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்துகிறாரு. நீங்கள் எல்லோரும் நில்லுங்க, பெரிய மழையாக வரப்போகுது, பெரிய காற்று வரப்போகுது. அந்த காற்றுக்கே பேர் என்ன தெரியுமா? இரோக்குழிதன். என்னது? 27 அதிகாரத்தில் இரோக்குழிதன் என்ற காற்று வரப்போகுது, கப்பல் உடைய போது இங்கே இருந்து போங்கன்னு சொல்லுவாங்க. இதை பவுலப்போஸ்தலர் சனங்களுக்கு சொல்கிறார், நூற்றுக்கு அதிபதி சொல்கிறான், நூற்றுக்கு அதிபதி மாலுமிக்கு சொல்கிறான். நம்ப மாட்டேன்றான். அந்த கப்பலுடையதான எஜமானன்னு சொல்ல கேட்குறாங்களே ஒழிய, அது பாருங்க, நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கலும் கப்பலை ஓட்டிக்கிட்டு போகிற மாலுமியும் அந்த கப்பலுக்கு சொந்தக்காரனாக இருக்கிற எஜமான். எஜமானன்னா என்னன்னு சொல்லியிருந்தேன்? ஓனர். எஜமானாகிய ஓனர் சொல்லையும் கேட்குறானே ஒழிய, நூற்றுக்கு அதிபதி ஊழியக்காரனாகிய பவுல் சொல்கிறத கேட்கலை. நிறைய விசுவாசிகள் அப்படித்தான் இருக்கிய. சொந்தக்காரன் சொல்கிறத கேட்பிய, ஊருக்காரன் சொல்கிறத கேட்பிய, அதிகாரி சொல்கிறத கேட்பிய, ஆனால் பாசு சொல்கிறத கேட்க மாட்டோம். இப்படித்தான் நிறைய பேர். ஜோசியக்காரன் சொல்கிறது, இன்றைக்கி பாருங்கள் கல்யாணம் முகூர்த்தம், ஏன் ஜோசியக்காரன் சொல்கிறத கேட்டும் கல்யாணம் நம்ம விசுவாசிகள் வைக்கலாமா? ஜோசியக்காரன் சொல்லப்படி முகூர்த்தத்தில் கல்யாணம் வைக்கலாமா? வச்சு பாரு, விலைவாசிலாம் ஏறும், உனக்கு ஒரு 20,000 50,000 வெட்டி செலவு வரும். முகூர்த்தத்தில் கல்யாணம் வைக்காதீங்க. நல்ல நேரம் பார்த்து வீடு பால் காய்ச்சி வைக்காதீங்க. கெட்ட நேரம் பார்க்காதீங்க. அதெல்லாம் கேடு. கர்த்தருடைய பார்வையில் நல்ல நாளும் கிடையாது, கெட்ட நாளும் கிடையாது. நம்ம பார்த்து ஆண்டவரே இந்த நாளை இந்த நேரத்தை எனக்கு ஆசீர்வதினா அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஒருவேளை அது கெட்ட நேரம் ராகு காலமாக இருந்தாலும் அது நல்ல காலமாக மாற்றிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க பார்வைக்கு ராகு காலம், அவங்க பார்வைக்கு கெட்ட நேரம், நம்ம பார்வைக்கு அது நல்லதாக மாறும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்முடைய தேவன் தீமையை நன்மையாக சொல்லுங்க. அவங்க ராசி பார்ப்பாங்க, அவங்க அது இதை பார்ப்பாங்க, நீ நட்சத்திரம் பார்ப்பாங்க. நமக்கு ஒன்றும் கிடையாது, நம்மளே நட்சத்திரம் தான்.
நட்சத்திரம்னா இங்கிலீஷில் என்ன? ஸ்டார். நம்மளே என்ன ஸ்டாரு? சூப்பர் ஸ்டாரு. யார் யாரோ இந்த பேரை வச்சுக்கிட்டு அலைகிறாங்க. ஏசப்பா தான் சூப்பர் ஸ்டார். நம்மெல்லாம் யார்? சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், எல்லா ஸ்டார் நம்ம தான். டாப் ஸ்டார், பாட்டம் ஸ்டார், எல்லா ஸ்டாரும். ஒன்றும் இல்லை, நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா, ஆண்டவரை ருசிச்சிட்டிங்கன்னா ஒழுங்காக ஆண்டவரை நம்புவீங்க. அவருடைய தீர்க்கதரிசியாகி ஊழியக்காரனை எனக்கு தெரியும். நம்ம சர்ச்சில் செவ்வாய்க்கிழமையாக கூப்பிட்டு கல்யாணம் வச்சு, என்ன கிழமை வச்சவங்க பூரா நல்லா இருக்காங்க. 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகளோடு நல்லா இருக்காங்க. நல்ல தொழிலும் நல்லா இருக்குது. ஆனால் ஏன் தெரியுமா? அவங்களுக்கு வச்சு பார்த்தேன், ட்ரையலுக்கு பார்த்தேன். வச்சவங்க பூரா செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வச்சவங்க பூரா நல்லா இருக்காங்க. ஆனால் நம்ம ஜனங்க ஜோசியம் பார்த்து நல்ல நேரம் பார்த்துக்கிட்டு இப்படி கர்த்தரை நம்பாமல், கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்லி நம்பாமல் இருந்தால் உங்கள் காரியம் சொல்லுங்க சித்தி பெறாது. சித்தப்பா தான் பெறும். சித்தி பெறணும், வெற்றி பெறணும் என்றால் கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்கிறத, கர்த்தருடைய ஊழியக்காரன் சொன்னால் அது ஒருவேளை கெட்டதாக இருந்தாலும் தெரியாமல் சொன்னால் கூட ஐயோ என் ஊழியக்காரன் சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி அதுக்காவது கர்த்தர் வந்து ஆசீர்வதிச்சிருவார். அதை நல்லதாக மாற்றி விட்டுருவார். ஊழியக்காரனுடைய வார்த்தையை கனப்படுத்துவார் தேவன். சில நேரங்களில் சில வீடுகளுக்கு போய் சொல்கிறோம், நல்லா ஆயிருவிய, ஒன்றும் பயப்படாதீங்கன்னு. நல்லாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு நல்லாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. முரண்டு பண்ணிக்கிட்டு ஒரு மாத்திரை சாப்பிட மாட்டேன், ஊசி போட மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கு. முரண்டு பண்ணிக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு சொல்லிட்டு வரோம், ஊழியக்காரன் ஒன்றும் பயப்படாதையே சரியாயிரும். ஊழியக்காரன் சொன்னதுக்காகவாது கர்த்தர் நல்லா ஆக்கி விட்டுருவார். அதனால தான் யாரை நம்புங்கள்? ஊழியக்காரன் நம்புங்கள். தீர்க்கதரிசியை நம்புங்கள். தீர்க்கதரிசியாகி ஊழியக்காரன் நம்புங்க. ஊழியக்காரனை கர்த்தர் கனம் பண்ணுவா. ஏன்னா வி ஆர் ஏஜெண்ட் அண்ட் அம்பாசிடர் ஆஃப் காட். நாங்கள் தேவனுடைய பிரதிநிதிகளாக நிற்கிறபடியால் எங்களை கர்த்தர் என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். இதை புரிந்து கொண்டு கர்த்தரை நம்புங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரன் நம்புங்கள். அப்பொழுது நீங்கள் என்ன பெறுவீர்கள்? சித்தி பெறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். இந்த ரகசியம் தெரியாததுனால தான் நிறைய காரியங்கள் என்ன ஆகிக்கிட்டு இருக்கு? ஃபெயில் ஆகிட்டு. ஒன்றும் பாஸ்ட்டு இப்போ ஒன்றும் சொல்ல வேண்டாம், அப்புறம் சொல்லிக்கிறோம். எப்போ? தோல்வி அடைஞ்ச பிறகு. வெற்றி பெறாமல் தோல்வி அடைஞ்ச பிறகு. நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் யார்கிட்ட சொல்லுங்க? ஊழியக்காரனை நம்புங்கள். ஊழியக்காரனை நம்புங்கள். உங்கள் காரியங்கள் என்ன பெறும்? சித்தி வரும். சித்தி வரும். ரெண்டாவது, சித்தி பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதியாகம 22:12. எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற, அந்த கமா வரைக்கும் விரட்டிக்கிட்டு சொல்லணும். சொல்லுங்க. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி, இன்றைக்கு நீர் எனக்கு காரியத்தை சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்யும். சத்தம் ஒரு அல்லையா சொல்லுங்க. இப்படி ஒரு ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட பண்ணுறாரு. பண்ணுறவர் யார்? எலியேசர். என்ன நடந்தது எலியேசருக்கு? எலியேசர் யார்? ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கெல்லாம் ஹெட்டு, தலைவர், மேனேஜர். ஆபிரகாமுக்கு நிறைய வேலைக்காரங்க, யுத்தம் பண்ணுகிற வேலைக்காரங்க மட்டும் 318 பேர். யாருக்கு? ஒரு இடத்துல சண்டை வருது, லோத்தை சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. லோத்தை போய் மீட்க போகணும். புறப்படுங்கடா, அருவா எடுத்துக்கிட்டு புறப்படுங்கடா, கம்பு எடுத்துக்கிட்டு புறப்படுங்கடான்னு சொன்ன உடனே கம்பு எடுத்துக்கிட்டு வந்தவங்க மட்டும் எத்தனை பேர்? 318 பேர் ஆபிரகாமுக்கு. அப்போ கம்பு எடுத்து சண்டை போட்டு யுத்தம் பண்ணக்கூடிய இடத்துல மட்டும் 318 பேர் இருக்காங்க. மற்ற வேலைக்காரன் நோய்வாய்ப்பட்டது, சளி பிடிச்சது, காய்ச்சல் பிடிச்சது, காய்ச்சல் வந்தது, நடக்க முடியாது, கால் வலி, கை வலி, அப்புறம் இப்படி வேலைக்காரங்க எத்தனை பேர்? அப்புறம் வயசான வேலைக்காரங்க எத்தனை பேர்? சின்ன பிள்ளை வேலைக்காரங்க எத்தனை பேர்? எத்தனை வேலைக்காரங்க? நான் கணக்கு பண்ணுறது படி ஒரு குறைஞ்சது 2000 குடும்பமாவது இருக்கணும்.
2000 ஆம்பளை இல்லாத இருப்பணும். 2000 ஆம்பளைன்னா 2000 குடும்பம். 2000 குடும்பம் அந்த காலத்தில் அவ்வளோ ஜனத்தொகை கம்மியாக இருக்கிற காலத்தில் 2000 பேர்னா 1500 2000 பேர்னா அத்தனை குடும்பத்துக்கும் சம்பளத்துக்கு என்ன ஆகுது? சாப்பாடு ஓடணும். அப்போ ஒரு பெரிய தொழிலதிபருக்கு சமமாக இருந்திருக்கார் நம்ம ஆளு. யாரு? உண்மைதானான்னு செக் பண்ணால் 1ஆம் வசனத்தில் அப்படித்தான் எழுதியிருக்கு. 24:1 போச்சு. ஆபிரகாம் வயது சென்ற முதிர்ந்தவனான். கர்த்தர் ஆபிரகாமை என்னென்ன காரியத்தில் ஆசீர்வதித்தார்? சகல காரியத்தில் ஆசீர்வதிச்சார். சொத்து சுகம் ஆத்து ஈத்து எல்லாத்திலையும் ஆசீர்வதிச்சிருக்கார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறார். ஒரு தொழில் இது. இப்போ நம்ம பாஷையில் சொன்னால் அன்றைக்கி 1500 2000 குடும்பன்றது இன்றைக்கி ஒரு 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் வேலைக்கு இருக்கிற மாதிரி. ஒரு கம்பெனிக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்ததுக்கு சமமான ஒரு தொழிலதிபருக்கு சமமாக வாழ்ந்திருக்கார் நம்ம ஆள். யார்? அப்புறம் என்ன பிரச்சனைனா இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது, குடும்பம் 2ஆக பிரிஞ்சு கிடக்கு. யாருக்கு? அப்புறம் என்ன பிரச்சனைனா ஆபிரகாமுக்கு 100 வயசில் தான் இவன் பிறந்தான். ஈசாக்கு 100 வயசில் பிறந்தப்போ 12 வயசு வரை பொறுமையாக இருந்துட்டு கர்த்தர் அவனுக்கு 12 வயசு ஆகும்போது ஆபிரகாமுக்கு 12 வயசு ஈசாக்குக்கு 12 வயசும்போது கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு உன் மகனை கொண்டு வந்து எனக்கு என்ன செய்யி பரிசு. ஏன் பரிசு? நீ உன் நேசகுமாரனை கூட்டிகிட்டு வாடா, என்னை விட உன் மகனை ரொம்ப நேசிக்கிற. எப்படி சொல்கிறாரு? உன் குமாரன் ஒரே பேரான உன் நேசகுமாரனை கொண்டு வந்து எனக்கு பரிசெடுத்து நீ என்ன நேசிக்கிறியா உன் மகனை நேசிக்கிறியான்னு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டார். என்ன இப்படி சொல்லிவிட்டி ஆண்டவரை? உங்களை விட என் மகன் என்ன எனக்கு முக்கியமா? நீ வாயில் பாயாசம் கிண்டாதப்பா, உன் மகனை கூட்டிகிட்டு வாடா பாப்பா. பொண்டாட்டி அனுமதிக்க மாட்டான்னு தான் பார்க்குறேன். அவட்ட சொல்லாமல் கூட்டிகிட்டு வா. காலையில் இந்த அம்மா தூங்குகிற நேரம் பார்த்து, யார்? சாராள் அம்மா தூங்குகிற நேரம் பார்த்து யாரை கூட்டுக்கிட்டு? ஈசாக்கை கூட்டிக்கிட்டு 3 நாள் பிரயாணம் பண்ணி அவ்வளோ தூரத்தில் கொண்டு போய் ஈசாக்கை என்ன செய்ய போகிறார்? பழி செலுத்த போகிறார். இந்த பையன் நம்பி போயிட்டான். 12 வயசு பையன் தானே, சின்ன வயசு தானே. அப்பாவை என்ன செஞ்சிட்டான்? நம்ம அப்பா நம்மளை ஏதாவது அடிப்பாரா? ஏதாவது ஒன்றுனாலே நாயே குலைக்க வந்தாலும் யாரைத்தான் தேடி போகிறோம்? எப்போ நாய் வருது பண்ணுறோம். அப்படி இருக்கையில் நம்ம அப்பா நம்ம கெடுதலை பண்ணுவாரான்னு நம்பித்தான் போனான் இந்த பையன். யார்? அங்கே போனோடனே எல்லா கல்லுகளையும் புறக்கடான்னு கல்லுகள்லாம் தூக்கி பழிவிட மாதிரி கட்டி கொண்டு போன விறகெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அப்பான்னு ஒரு கல்லில் உட்காந்தார். யார்? ஈசா உட்காந்துட்டு மகனை இங்கே வாடா, இந்த தண்ணி எடுத்துகிட்டு வா. தண்ணி எடுத்து கொடுத்துக்கிறான். இந்தாங்க குடிங்கப்பான்னு. குடிக்க தண்ணி கொண்டு வந்தவன் கையை பிடிச்சி காலுக்குள்ளே பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. எப்பா என்ன விடுப்பா, என்ன கற்றுனாலும் கேட்காது, யாரும் கேட்காது. அவங்க அம்மாவும் இல்லை. நான் அம்மாட்ட சொல்லிடுவேன், நீ வேணா சொல்லிக்கடா, உயிரோடு இருந்தால் தானே கொண்டு போய் சொல்லுவேன். நீ பிடிச்சி கொண்டு வந்த ஷாலை எடுத்து கையும் காலையும் கட்டுறாரு. எப்பா என்னை விட்டுருப்பா நான் போகிறேன்றான். ஒன்றும் மூச்சு விடாது. அப்படியே தூக்கி எதில் வைக்கிறாரு? கையும் காலையும் கட்டி பலிபீடத்தில் வச்சுட்டு அருவாளை எடுத்துட்டார். யார்? ஈசாக்கை வெட்டுறதுக்கு ஆபிரகாம் அருவாளை எடுக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், ஆபிரகாமே உன் கையை கீழே போடு, மகனை என்ன செஞ்சிடாத வெட்டிடுற. நான் கூட நீ உண்மையாகவே என்னை விட உன் மகனத்தை நேசிக்கிறாய் நினச்சேன். ஆனால் நீ கெட்டிக்கார, உண்மையிலேயே உன்னை உன் மகனை விட என்னைத்தான் என்ன செய்கிற நேசிக்கிற. நான் சும்மா தான் உன்கிட்ட சொன்னேன், நீ உன் மகனை என்ன செஞ்சிடாத வெட்டிடாத, கீழே போடு அருவாளை. போட்டுட்டு கயிறு கட்டெல்லாம் அவுத்து விட்டு நடுங்கி கொலை நடுங்கி போய் நிற்கிறான். யார்? சார் அப்பா அப்படின்னு இவனை விட்டுட்டார். போய் என்ன செய்யணும், உன் பின்னாடி திரும்பிப்பார், ஒரு ஆடு நிற்கிது. அந்த ஆடை பிடிச்சி ஆடை கொண்டு வந்து வெட்டி பழி செலுத்துறாரு. பழி செலுத்தி முடித்த உடனே ஈசாக்கு நடுங்கி போய் நிற்கிறான். ஏன்டா பயப்படுற? ஒன்றும் பயப்படல, வா வீட்டுக்கு போகணும். சரி போவோம் பண்ண. அவங்க அப்பா வர்றதுக்குள்ள இவன் ஓடி போய் கழிச்சல் உட்காந்துக்கிட்டான். உட்காந்துக்கிட்டு வேகமாக வந்து வீட்டுக்கு வந்த உடனே இறங்கி கழுதையை விட்டு இறங்கி ஒரே ஓட்டம். அம்மா யார்கிட்ட?
சாராள் ஓடி வந்து, மகனை எங்கடா போனியா? ஒரு வாரமா 3 நாள். அம்மா, அப்பா என்னையே வெட்ட வந்தாருமா, என்னை கொண்டு போய் வெட்ட வந்தார். என்னடா நடந்துச்சு? அவ்வளோ ஒன்று அன்னைக்கு தான் கிழவனை வார்த்தை எடுத்துட்டார். யார்? சாராள். என்ன தைரியம் நீலாம், ஒரு மனுஷன். கடவுள் இப்படிப்பட்ட சொல்லுவாரா? கடவுள் வேற சொல்லி ஏமாத்துற. என் பிள்ளை, நான் இத்தனை வருஷம் நான் காத்திருந்து 90 வயசான காலத்தில் நான் பெத்த பிள்ளைய நீ எப்படி கொண்டு போய் என்கிட்ட கேட்காம விட்டுவ? நீ வயசான, நீ பெத்தியா? நான் சுமந்தேன், நான் பெத்தேன். சண்டை நாறுது. யார் வீட்டில்? ஆபிரகாம் வீட்டில் சண்டை நாறுது. உன் பிள்ளை, உனக்கு பிள்ளை வேணும், வெட்டுறதுக்கு பிள்ளை வேணும்னா போ. ஆகார் வச்சிருக்கா, யார்? இஸ்மவேல் வச்சிருக்கா, தூக்கி கொண்டு போய் வெட்டு. உன் பிள்ளைய வெட்டு. என் பிள்ளை தான் உனக்கு கிடைச்சதா? சண்டை நார். இனிமே உன் வீட்டில் நான் இருக்க மாட்டேன். எந்திரா, போடுறா, சாமானை போடுறா, எடுறா, பொட்டி சட்டியை கட்டிக்கிட்டு எப்ரோனுக்கு போயிட்டான். எங்கே போயிட்டான்? எப்ரோனில் போய் இனிமேல் உன் கூட இருக்க மாட்டேன். என் பிள்ளைய நான் இல்லாத நேரம் தூக்கி கொண்டு போய் என்ன பண்ணிடுவேன்? கர்த்தர் சொன்னார்னு வெட்டி போயிடுவேன். உனக்கு பூரா இஸ்மவேல் மேலே தான் பாசம், ஆகார் மேலே தான் உனக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற இடம் பேர் சபாக்கு வனாந்தரத்தில் யார் இருக்கா? ஆகார் இருக்கா. இவனுக்கு பேர் சபாவில் தான் இருக்கான். உனக்கு பூரா இஸ்மவேல் ஆகார் மேலே தான் கவனம். அதுக்காக என் பிள்ளைய வெட்டி கொண்டுட்டு அம்புட்டு சொத்தை அவனுக்கு கொடுக்க பார்க்குறியா? கிழட்டு பைய ஆபிரகாமே, நான் உன் கூட இன்னும் இருக்கவே மாட்டேன். நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன். மகனை கூட்டிக்கிட்டு போயிட்டான். எங்கே போயிட்டா? எப்ரோனில் போய் உட்காந்துக்கிட்டான். எப்ரோனில் இருக்கிற மக்கள் நல்ல மக்கள். அம்மா வாங்கம்மா, நீங்கள் இங்கே இருக்கம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம்மா. அந்த ஆள் இங்கே வந்தாருன்னா உங்கள் பிள்ளை தொட விடாமல் பார்த்துக்குறோம்மா. இப்போது எப்ரோன் இருக்கு. வயசு போய்கிட்டு இருக்கு. எத்தனை வருஷம் ஆச்சு? 25 வருஷம் ஆச்சு. யாருக்கு? 2 பேர் பிரிஞ்சு எத்தனை வருஷம் ஆகுது? 25 வருஷம் ஆகுது. இப்போது வாசிங்க 2ஆம் வசனம், 24:2. என்ன வாசிக்கிறீங்க? உங்களுக்கே வாசித்தா எங்களுக்கு வாசிக்கிற மாதிரி வாசிங்க. 23 வாசிங்க. இல்லை 26 இல்லை 24 தானா? 25 அந்த வசனம் பாருங்கள். ஐயோ, சாராள் சாகும்போது வயசு சொல்லியிருக்கோம். வயசு அந்த வருஷம் சொல்லுங்கள். அது 23 தானே? 23:1 வாசிங்க. 23:1. சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தால். சாராளுக்கு சாகும்போது வயசு 127. இவளுக்கு 127னா 90 வயசில் தான் யார் பிறந்தது? ஈசாக்கு. சாராளுக்கு 90 வயசாக இருக்கும்போது தான் ஈசாக்கு பிறந்தார். சாகும்போது 127. அப்படின்னா ஈசாக்குக்கு வயசு பரவாயில்லையே, மேக்ஸ் இவ்வளோ சயின்ஸ். 37 வயசு யாருக்கு? ஈசாக்கு 37 வயசாக இருக்கும்போது விட்டுட்டு செத்து போச்சு. ஆனால் யூதர்களுடைய முறைமையின்படி 40 வயசில் தான் என்ன பண்ணணும்? ஆம்பளை பிள்ளைகளுக்கு 40 வயசில் தான் என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணி வைக்கணும். 30 வயசு வரைக்கும் ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் கூட வீட்டில் தான் வளரணும். அதனால தான் ஏசப்பா எத்தனை வயசு வரை வீட்டில் இருந்தார்? 30 வயசு வரை வீட்டில் இருந்தார். ஒரு யூதனாக இருக்கிறனார். 30 வயசான போது வந்து ஞானஸ்தானம் எடுத்து வெளியில் போக ஆரம்பித்தார். ஒரு ஆம்பளை பிள்ளை 30 வயசு வரை வீட்டில் தான் இருக்கணும், பொம்பளை பிள்ளை மாதிரி. 40 வயசில் தான் கல்யாணம் பண்ணணும். இப்போ இன்னும் 3 வருஷம் கிடக்கு கல்யாணம் பண்ண. யாருக்கு? உங்களுக்கா? ஈசாக்கா? சரி, அல்லையா சொல்லுங்கள். ஈசாக்கு எத்தனை வருஷம் கிடக்கு? 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகுது. உனக்கு என் கூட வந்துருடா, அம்மாவும் இல்லை, இதுவரை அம்மா உனக்கு துணைக்கு இருந்தா வாடான்னு சொல்லி ஈசாக்கை அவங்க அப்பா கூப்பிட்றாரு. யார்? ஆபிரகாம். என்ன சொன்னார் தெரியுமா ஈசாக்கு? போ, நான் இல்லாத நேரம் என்னை வெட்டி போட்டுருவேன் நீ அப்படின்னு சொல்லி போகவே இல்லை. இப்போ ஈசாக்கு எப்ரோனில் இருக்கிறார், ஆபிரகாம் பெயர் சபாவில் இருக்கார். எங்கே இருக்கார்? பெயர் சபாவில். இப்போது அப்பப்போ வேலைக்காரனை விட்டு என் மகன் நல்லா இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு வந்துக்கங்க அப்படின்னு பார்த்துக்குறாரு. மகனை பார்த்துக்கிறாரு. இவன் ஒத்தையில் தான் இருக்கான். அவங்க அம்மாவும் செத்து போச்சு.
சாராலும் போச்சு, ஒத்தையில் தான் இருக்கான். இப்போது 3 வருஷம் முடிஞ்சு போகுது. சாரால் மறித்து 3 வருஷம் முடிய போகுது. இவனுக்கு 40 வயசு வந்துருச்சு. இப்போ பொண்ணு பார்த்து அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஒரு தகப்பனுடைய கடமை. அப்போது அவர் சொல்கிறான், எப்பா நான் போய் உனக்கு பொண்ணு பார்த்து வைக்கவா அப்படின்னு கேட்குறாரு. நீ என் மூஞ்சிலே முழிக்காதே. யார்? ஈசாக்கு சொல்லிட்டான், என் மூஞ்சிலே முழிக்காது, என் பக்கத்திலே வராத, நீ என்னை கொண்டு போய் எங்கேயாவது வெட்டி போடுவ. அந்த பயம் இன்னும் இருக்குது. யாருக்கு? அப்போ தாய் ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? எலியேசர்கிட்ட சொல்கிறாரு, எப்பா என் மையன் இன்னும் எனக்கு என்ன செய்கிறான்? பயப்படுறான், என்னை வெறுக்கிறான். நீனே போய் ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வை. கானானிய பெண்ணை கட்டி வச்சிடாத. அவ்வளவு விந்து பட்டையடிக்கிறதுங்க. கையில் காலில் கோலத்தை போட்டுக்கிட்டு குங்குமத்தை கொண்டு வந்து முடிவூரா பூசிக்கிட்டு தெரியுங்க. ஹலோ, புரியுதா? கானானியர்கள்லாம் யாருன்னு? நம்ம ஊர்லேயும் சில கானானியர் இருக்குது. அல்லையா சொல்லுங்கள். இந்த கோலம் குச்சி எல்லாம் பூசி நல்லா பூ போட்டு அது இதை வச்சுக்கிட்டு கையிலையும் காலையும் மருந்தானின்ற பேரில் கண்டதையும் பூசி கானானிய பெண் மாதிரி விக்கிரக பெண்ணு மாதிரி இருக்காதீர்கள். நீங்களோ எபிரேய பெண்களாக இருங்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருங்கள். அல்லையா சொல்லுங்கள். என்னுடைய இனமாகிய கர்த்தரை தெய்வமாய் கொண்டு வணங்குகிற அங்கே என்னுடைய இனத்தாரிடத்தில் போங்கள். அது சீரியா தேசத்திலே பதானாராம் என்ற இடத்துல இருக்கிறார்கள் என்று இந்த எலியேசரை அனுப்பி வச்சு. இப்போ எலியேசர் எந்த ஊருக்கு வந்துட்டார்? பதானாராமுக்கு வந்துட்டார். பதானாராமில் வந்தால் ஊருக்குள்ளே இன்னும் போகலை. ஊருக்கு வெளியில் ஒரு கிணறு இருக்குது. கிணறுக்கிட்ட நிற்கிறார். 10 ஒட்டகத்தில் 10 ஆட்களோடு வந்திருக்கார். 10 ஆட்கள். எலியேசர் கூட 10 குதிரை ஒட்டகம் வந்திருக்கு. இந்த 10 பேருமே என்ன தெரியுமா? அம்புடும் பட்டுச்சேலை, காதணி, நகை நட்டு எல்லாம் பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் போகிறாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குரிய அனைத்தையும் கொண்டு போகிறாங்க. இவங்க அங்கேயே இருந்து நடந்து வந்ததில் தாகம் எடுத்துருச்சு. ஊருக்குள்ளே போனோடனே ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துக்கிட்ட நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிக்கும்போது நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அந்த கிணத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு பண்ணின ஜெபந்தான் இப்போ வாஸ்த பகுதி. 24:12 வாசிங்க. இப்போ மறுபடியும், என் எஜமானாகி ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு என்ன செய்தரலும். கிணத்துக்கிட்ட நின்றுக்கிட்டு எதுக்கியா இப்படி பண்ணுற? இதை ஊருக்குள்ளே போய் நின்று கும்பிடு. ஏன் கிணத்துக்கிட்ட நின்று கும்பிட்றாரு? எப்படினாலும் கிணத்துக்கு தண்ணி எடுக்க யார் வருவா? பொம்பளைய வருவாள். பொம்பளைய தண்ணி எடுக்க பொம்பளை பிள்ளைய வருவாங்க. வாலிப பிள்ளைய. கிளடுகளை வரப்போகுது கண்டிப்பாக வரக்க மாட்டாங்க. ஏன்னா கிளடுகள் போய் இறங்கி தண்ணியை எடுக்கவே முடியாது. கிணறுனா நம்ம ஊர் கிணறுனா இப்படி இறைக்கிற கிணறு கிடையாது. என்ன செய்யணும்? படிப்படியாக உள்ளே போய் தண்ணி இருக்கிற இடத்துல போய் தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த படியில் ஏறி வரணும். அது வாலிபர்கள் தான் செய்ய முடியும். அதனால் வாலிப பிள்ளைகள் வருவாங்க. எப்படியாவது என் எஜமானுக்கு ஒரு நல்ல பெண்ணை தரணும், எஜமானுடைய மகனுக்கு நல்ல பெண்ணை தரணும் அப்படின்னு எங்கே போய் நிற்கிறாரு? குளத்தங்கரையில் உட்கார்ந்துருக்காரு. கிணத்தங்கரையில் உட்கார்ந்துருக்காரு. இன்றைக்கும் கிணத்தங்கரையிலும் குளத்தங்கரையிலும் ஒரு ஆள் பொண்ணுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. தெரியுதா யாருன்னு? பிள்ளையார். அவருக்கு பொண்ணு வேணுமா? எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு? கிணத்தங்கரையிலையும் குளத்தங்கரையிலையும் அந்த அரச மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்ன வேணும்? அம்மாவை போல, உமாவை போல, பார்வதியை போல ஒரு பெண்ணு வேணும்னு உட்காந்துக்கிட்டு இருக்கு. இந்த மூஞ்சிக்கு எந்த பொண்ணு கிடைக்கும்? இன்னை வரை கிடைக்க மாட்டேங்குது. அதனால் ரோட்டில் முச்சந்தியில் ரோட்டில் போகிற பொண்ணுகளை பார்த்துக்கிட்டு, கிணத்தங்கரில் உள்ள பொண்ணுகளை பார்த்துட்டு பொண்ணுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்க பொண்ணு கிடக்கு. நமக்கு ஈசாக்கு இப்போ கிடைச்சி போச்சு. அல்ல இல்லையா சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், ஒரு ரெபேக்கால் தன் தோழிகளோடு கூட தண்ணி எடுக்க வந்துக்கிட்டு இருக்கான். தண்ணி எடுக்க வந்துக்கிட்டு இருக்கா. வந்த உடனே ஹலோ சிஸ்டர், தோத்திர சிஸ்டர்னாரு. யார்? எலியேசர். இந்த இவ்வளவும் தோத்திரம் என்ன வேணும்? நாங்கள் ரொம்ப தூரத்தில் வந்து கானான் தேசத்தில் வந்திருக்கோம். ரொம்ப தாகமாக இருக்குது, குடிக்க கொஞ்சம் என்ன வேணும்? தண்ணி. என்ன சொல்லி கேட்டார் தெரியுங்களா? நான் தண்ணி கேட்ட உடனே எனக்கு மட்டும் தண்ணி அல்ல, என்னோடு வந்திருக்கிற ஒட்டகத்துக்கு தண்ணி தர்றவ தான் தேவனுடைய திட்டம். சத்தமாக ஒரு அல்லையா சொல்லுங்க. ஒட்டகம்னா ஒரு குடமாக குடிக்கும். ஒரு ஒட்டகம் 10 குடம். 10 ஒட்டகம் வந்திருக்கு. 10 10 எவ்வளவு? 100 குடம் தண்ணி கிணத்துக்குள்ள இறங்கி ஏறணும்னா
இப்போ உள்ள பெண்கள்கிட்ட போய் ஒரு செம்பில் ஒரு டம்ளரில் தண்ணி கேளுங்க, அந்த ஒரு டம்ளர் தண்ணி போய் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ள இந்த மனுஷன் அங்கேயே தண்ணி பாட்டிலோடு வர வேண்டியதானே. இப்படி இருக்குது இப்போ உள்ள பொண்ணு. ரெபேக்கா மாதிரி டெஸ்ட்டு வச்சா ஒன்று செலெக்ஷனே ஆயிக்கிறாது. இப்படி தண்ணி கொடுக்க மாட்டாங்க தெரிஞ்சு அவன் இப்படி பாட்டிலோட அலைகிறான். தண்ணி கேட்குறா, அவள் சொல்கிறா, உனக்கு மட்டுமல்ல உம்முடைய ஒட்டகத்துக்கு வார்ப்பேன். இதுக்கு பெயர்தான் காரியத்தை சித்திக்க பண்ணுகிறார். இவர் நினைச்சது அவர் வாயில வருது. இவர் என்ன நினைக்கிறாரோ நான் கேட்கறத அவ வாயால வரணும். அதுதான் தேவனுடைய காரியத்தை என்ன செய்கிறார், வாய்க்க பண்ணுகிறார். இப்பவும் பாருங்க, நீங்க நினைக்கிறத என் வாயிலிருந்து வார்த்தையா வருது. எனக்கே பாஸ்டர் பேசுனது மாதிரி இருக்கு, கர்த்தர் எனக்காகவே பேசினார். இதுக்கு பெயர் தான் காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், உங்களுக்கு வாய்க்க பண்ணுகிறார். அப்படி என்றால் இந்த மாதிரி காரியம் இப்படி அவன் நினைச்சது நடக்க காரணம், அந்த இடத்துல நின்று அவன் தேவனை நோக்கி, ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தர், இவனுக்கு தேவன் கிடையாது. எப்படி ஜெபிக்கிறாரு, என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே. அப்போ ஒரு ஜெபம் பண்ணுகிறார், எங்கள் ஆபிரகாமாகி எஜமானாகிய ஆபிரகாமுக்கு என்ன பண்ணி அருளும். அப்போ இதுக்கு பேர் தான் ஜெபம். அப்போ ஜெபிக்கிற விசுவாசிகளுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு சொல்லக்கூடாது, வெற்றி அடைய செய்யும், சித்திக்க பண்ணுவார். காரியம் யாருக்கு சித்தியாகும், ஜெபிக்கிற விசுவாசிகளுக்கு காரியம் சித்தி. வசனத்தை பாருங்க, யாக்கோபு, சீக்கிரம் எடுங்க, யாக்கோபு 4:1-2 வசனம். யாக்கோபு எங்கே இருக்குன்னு தெரியலையே, எளவு இது புரியாத வசனமாக தான் பாச எல்லாம் எப்படியாவது பழைய ஏற்பாட்டில் தேடுங்க, கிடச்சிடும். 66 வருஷம் இருக்குல்ல, எங்கே இருக்குது? உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனால் வருகிறது? வீட்டுக்குள்ளே எதற்கு பொண்டாட்டி புருஷன் சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, அக்கா தங்கை சண்டை எதனால் வருகிறது? எதனால் வருகிறது? நினைச்சது நடக்கலை, அதனால தான் வருது. எப்படி வருது? உங்களுக்குள்ளே யுத்தங்கள் சண்டைகள் எதனால் வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற மனசில் விரும்பினது நடக்க முடியலையே. ஆசிங்க, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, போராடியும் சண்டை போட்டும் கிடைக்கல, நீங்கள் கொலை கூட செஞ்சு பார்க்குறீங்க, காரியம் நடக்க மாட்டேங்குது, பொறாமையுள்ளவர்களாக இருந்தும் காரியம் நடக்க மாட்டேங்குது, அடையாமல் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் காரியம் சித்தி இல்லாமல் போகிறது. அதற்கு காரணம், கடைசி வரியா நீங்கள் வாசிங்க, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறது என்ன? நீங்கள் விண்ணப்பம் பண்ணாததினால் உங்களுக்கு காரியம் சித்திக்கிறது இல்லை. அப்போ ஜெபம் பண்ணாமல் வெறும் சண்டை ஓட்டுக்கிட்டே கிடக்கிறதுனால உங்கள் காரியம் சித்தி. அப்போ சண்டை போட்டால் காரியம் சித்திக்காது, பொறாமப்பட்ட காரியம் சித்திக்காது, வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தால் காரியம் சித்திக்காது. என்ன பண்ணுனா காரியம் சித்திக்கும்? சொல்லுங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் காரியங்களை கர்த்தர் சித்திக்க பண்ணுவார். ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய எலியேசர் தன் பெண்ணு பார்க்கிற விஷயத்தில் ஜெபித்தார், அவர் காரியத்தை சித்திக்க பண்ணினார். ரூட்டு தெரிஞ்சு போச்சு. இதுவரைக்கும் நம்ம காரியம் ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம், வெற்றி பெறாமல் போனதுக்கு காரணம், நம்மகிட்ட சரியாக என்ன செய்யலை, ஜெபம் இல்லை. அப்போ இந்த வருஷத்தில் நீங்கள் நல்லா ஜெபிங்க, உண்மையாக ஜெபிங்க, ஊக்கமாக ஜெபிங்க, உறுதியாக ஜெபிங்க, கருத்தாக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் காரியத்தை கர்த்தர் சித்தி வர பண்ணுவார். அதை நல்லா சொல்லுங்க, சித்தின்றது உங்கள் காரியத்தை சித்தி வர பண்ணுவார், உங்கள் காரியத்தில் வெற்றி வர பண்ணுவார். அதுக்கு ஒரே வழி ஜெபம். முதல்ல சொன்னேன், உங்கள் காரியம் சித்தி வர என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரையும் ஊழியக்காரனையும் நம்புங்கள், கீழ்ப்படிங்கள், உங்கள் காரியங்களை என்ன செய்வா?
சித்தி பண்ணும். ரெண்டாவது, ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் காரியங்களை சித்தி. மூணாவது 39 அதிகாரம், ஆதியாகமம் 39 அதிகாரம் 2வது வசனம். சீக்கிரம் நேரம் முடிக்க போகிறேன். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் இதனால என்ன ஆயிட்டான்? காரிய சித்தி உள்ளவனானா, காரியத்தை ஜெயிக்கிறவனாக இருந்தான், சித்தி பெறுகிறவனாக இருந்தான். யாரு? யோசேப்பு காரியங்களை எல்லாம் ஜெயிக்கிறவனாக இருந்தான். காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு. சரி, அவனோடு கர்த்தர் இருக்க காரணம் என்ன? ஏன் கர்த்தர் அவனோடு இருந்தார்? அவனோ தன் மனதை அடக்குகிறவனாக இருந்தான். தன் மனதை அடக்குகிறவன். வாசிங்க, நான் சொல்ல நேரம் ஆகுதுனால சீக்கிரம் வாசிக்கிறேன். வாசிங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். பலவானை பார்க்கலாம் நீடிய சாந்தமுள்ள உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலாம் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். 17 அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்க. அறிவாளி தன் வார்த்தைகளை விடுகிறான். அப்படியா? தன் வார்த்தைகளை அடக்குகிறான். வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவானா? அறிவாளி அடக்குவான் வார்த்தையை. தேவையில்லாத வார்த்தையை பேச மாட்டான். முட்டாள் தான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, என்ன நினைச்சுக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்காம தான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறவன் முட்டாள். அறிவாளி என்றால் வார்த்தையை அடக்குவான். ஆகவே வார்த்தையை அடக்க வேண்டும். அங்கே என்ன படித்தோம்? 16ல் மனதை அடக்க வேண்டும். எண்ணங்களை, மனசில் வருகிற நினைவுகளை அடக்கணும். திங்கிங், எண்ணங்களை அடக்க வேண்டும். ரெண்டாவது, வார்த்தையை அடக்க வேண்டும். இப்படி மனசில் தோன்றதையெல்லாம் அடக்கி, வாயில் வர்ற வார்த்தையை அடக்கி ஒரு நல்ல மனுஷனாய் வாழ்ந்தவன் தான். பரவாயில்லையே, கூடவே இருக்கையில் செய்தியில் அல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருந்ததுனாலே கர்த்தர் அவனோடு இருந்தார். யாரோட? யோசேப்போடு. அப்படி கர்த்தர் அவனோடு இருந்ததுனாலே அவன் காரியங்களிலெல்லாம் சித்தி பெற்றான், வெற்றி பெற்றான், காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். அப்போ நம்ம காரியமும் ஜெயமாகணும்னா மனசையும் அடக்கணும், வார்த்தைகளையும் அடக்கணும். அளந்து பேசணும், தேவையில்லாததை பேசக்கூடாது. வார்த்தைகளை என்ன செய்யணும்? வராது வாயில் அடக்கிறீ. நீ போய் அடக்கிட்டு தான் வச்சுக்கிட்டு அல்லையா கூட சொல்லாமல் அடக்கிறீ. தோத்திரம் கூட ஒழுங்காக சொல்ல வேண்டியதை சொல்லணும், சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும். தேவையில்லாத அடுத்தவங்களை பற்றி பேசுகிறத அடக்கணும், வார்த்தையை அடக்கணும், மனசை அடக்கி. அண்ணமாரெலாம் அடிக்கிறாங்க, வார்த்தையை அடக்கணும். கொண்டு போய் எகிப்துக்கு விற்று போட்டானுங்க. போத்திபார் வீட்டில் வேலை செய்கிறான். அங்கே வார்த்தையை அடக்கிறான், மனசையும் அடக்கி வாழ்கிறான். அவர் பாவம் செய்ய அழைத்த போது மனசை என்ன செய்கிறான்? அடக்கணும். அடிக்கிறாங்க, வார்த்தையை அடக்கிறான். அங்கெல்லாம் ஜெயிலில் போட்டிருக்காங்க, ஜெயிலையும் அப்படித்தான். ஸோ மனதை அடக்கி, வார்த்தைகளை அடக்கி அவன் ஒரு நல்ல தேவ மனுஷனாய் இருந்ததினால் அவன் காரியங்கள் எல்லாம் சித்தி பெற்றான். வேலைக்காரனாக போனால் கூட அங்கே வேலைக்காரர்களுக்கெல்லாம் தலைவனாக தான் இருந்தான். யார்? போத்திபார் வீட்டில் யாராக இருந்தான்? ஜெயிலில் போட்டாலும் கைதிகளுக்கெல்லாம் தலைவனாக இருந்தான். காரணம், அவன் என்ன பெற்றவன்? காரிய சித்தி உடன், காரியத்தில் வெற்றி பெறுகிறவன், சித்தி பெறுகிறவன். நீங்கள் எங்கே போட்ட? பார்வோன் வீட்டில் தூக்கி போட்டிருக்கு. தேசத்து ராஜாவாகிய பார்வோன் வீட்டில் கூட இவன் தான் யார்? கெட்டு. காரணம் என்ன தெரியுமா? மனதையும் அடக்குவான், வார்த்தைகளையும் அடக்குவான். இப்படிப்பட்ட காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான் இந்த யோசேப்பு. நீங்கள் நானும் இப்படி காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான், காரியத்தில் வெற்றி பெறுகிறவனாக இருந்தான். நாமும் காரியத்தை ஜெயிச்சு காட்டணும். எந்த காரியத்தில் நம்ம தோக்கவே கூடாது. அதற்கு தேவை அடக்குதல். என்னது? வாயை அடக்கணும், மனசை அடக்கணும், மனசையும் அடக்கணும், வாயை அடக்கணும். இப்படி அடக்கி வாழ்ந்ததினால் அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்படி அடக்காதவனுக்கு பெயர் தான் துன்மார்க்கன். வாசிங்க, 140ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம்.
140 சங்கீதம் 8ஆம் வசனம். என்னடா இப்படி கருப்பு கலர் எழுத்தே தெரிய மாட்டேங்க. இது வாசிங்க. துன்மார்க்கனுடைய ஆசைகள். அப்போ துன்மார்க்கனாக இருந்தால் அவனுடைய ஆசைகள், விருப்பங்கள், திட்டங்கள் ஒன்றுமே என்ன பெறாது, சித்தியாது. என்ன கவனிங்க. துன்மார்க்கமாய் வாழுகிறவர்களுக்கு அவருடைய காரியங்கள் சித்தி பெறாது. அவன் ஆசைப்பட்டது சித்தி பெறாது, வெற்றி பெறாது. அவன் விரும்பினது வெற்றி பெறாது. அவருடைய முயற்சிகளும் வெற்றி பெறாது. யாருக்கு? அப்போ நீதிமான்களுக்கு. யோசேப்பை போல நீதிமானாக இருந்தால், தேவனுக்கு பயந்து நடக்கிறவனாக இருந்தால், ஆசைகளையும் மனசையும் வார்த்தைகளை அடக்குகிற யோசேப்பை போல இருந்தால் அவர்கள் காரியங்கள் எல்லாம் சித்தி பெறும். துன்மார்க்கனாக இருந்தால் அவன் காரியங்கள் என்ன பெறாது. இந்த துன்மார்க்கனுக்கு என்ன அடையாளம்? அருவாளை எடுத்து வெட்டுறது, சண்டை போடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, ரவுடித்தனம் பண்ணுறது, திருடுறது, வாங்கினதை திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது. இதுதான் துன்மார்க்கன் நினைக்காதே. இதுதான் துன்மார்க்கனுக்குரிய அடையாளம், வெளி அடையாளம். இன்னும் துன்மார்க்கனுக்கு பைபிள் ஒரு சில அடையாளம் வருது. வாசிங்க. சங்கீதம் 50. சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. சங்கீதம் 50. ஹலோ மேடம், பைபிளை எடுங்க, ஓப்பன் பண்ணுங்க பைபிளை, திறங்க பைபிளை. 50ஆம் சங்கீதத்தை எடுங்க, 16ஆம் வசனத்தை எடுங்க. சொல்லுங்க. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? 17. நான் உன்னை சிட்சித்து பார்த்தேன், நீ சிட்சையை என் வார்த்தைகளை பின்னாக எறிந்து போடுகிறாய். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை பின்னாக எறிந்து போடுகிறவர்கள் தான் துன்மார்க்கன். சிட்சித்தாலும் திருந்தாதவர்கள், சொன்னாலும் கேட்காதவர்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்காமல் சிட்சித்தாலும் கேட்காதவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கும் செயலுக்கும் கீழ்ப்படியாதவர்கள் யாரு? துன்மார்க்கன். இப்போ பிரசங்கம் கேட்குறீங்க, பிரசங்கத்துக்கு அப்படியே கீழ்ப்படுறீங்களா? அவர் எடுக்க பாஸ்டருக்கு வேறு வேலையில் வாரம் இப்படித்தான் என்னத்தையாவது சொல்லுவார் அப்படின்னு இந்த வார்த்தையை தூக்கி பின்னாடி போட்டுட்டா அதுக்கு பேர் என்ன? துன்மார்க்கன். கிறிஸ்தவ துன்மார்க்கன், ஏஜி சர்ச்சு துன்மார்க்கன், பெந்தேகோஸ்தே துன்மார்க்கன், ஆவிக்குரிய துன்மார்க்கன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த வார்த்தைகளை தூக்கி பின்னாடி போட்டால் நீங்களும் யார் தான்? துன்மார்க்கன். இப்படிப்பட்ட துன்மார்க்கர்களுக்கு காரியங்கள் சித்தி வராது. யாருக்கு காரியம் சித்தி வரும்? மனதை அடக்கி, வார்த்தைகளை அடக்கி, தெய்வத்துக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு காரியங்கள் சித்தி வரும். அதற்கு உதாரணம் யோசேப்பு. யாரு? யோசேப்பு. நீங்களும் இந்த வருஷத்திலே, இந்த நாளிலே உங்கள் காரியங்களையும் கர்த்தர் சித்தி பெற செய்வாராக. 4வது வாசிங்க. 2 நாளாகமும் 31:21. 2 நாளாகமும் 31:21 முடிச்சிறேன். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடு செய்து என்ன பெற்றான்? சித்தி பெற்றான். சித்தி பெற்றான்னு என்ன அர்த்தம்? வெற்றி பெற்றான். யார் அந்த ஆளு? எசேக்கியா ராஜா. யாரு? எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜா அவன் 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 சித்தி பெற்றான். என்ன சித்தி பெற்றான்? எதில் சித்தி பெற்றான்னா ஆலய வேலை. என்னது? ஆலய வேலைகளிலும் பிரமாணத்துக்கு அடுத்த காரியத்திலும். எப்படி சொல்லிருக்கு? நியாயப்பிரமாணம், கற்பனைக்கு அடுத்த காரியம். அப்போது ஆலய வேலை, பிரமாணத்துக்கு அடுத்த வேலைகள், இது ரெண்டையும் முழு இருதயத்தோடு, அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடு செய்தால் உங்கள் காரியங்களும் என்ன பெறும்? சித்தி பெறும். அப்போ எசேக்கியா ராஜா தன் காரியங்கள் சித்தி பெறுவதற்கு முழு இருதயத்தோடு செய்தான். தேவனுடைய வேலைகளை எல்லாம் எப்படி செய்யணும்? முழு. எது தேவனுடைய வேலை? ஆலய வேலை. எது? இப்போ சர்ச்சுக்கு வந்திருக்கோம், இது என்ன வேலை? ஆலய வேலை. ஆலயத்துக்கு வந்திருக்கிறதுனால இது என்னது? சரி, ஆலயத்துக்கு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாட்டு பாடணும். பாட்டை எப்படி பாடணும்?
அல்லேலூயா, துதி மகிமை. அப்போ முழு இருதயத்தோடு செய்கிறதுக்கு அரை மனசோடு செய்கிறதுக்கு என்ன இருக்குது வித்தியாசம்? குரல்லையும் சவுண்டு வராது, பாட்டிலையும் அரைகுறையாக இருக்கும், கைதட்டுறதும் அரைகுறையாக இருக்கும். அப்படி இப்படி இல்லாமல் முழு மனசோட முழு இருதயத்தோடு அப்படி செய்தீங்கன்னா உங்கள் காரியமும் சித்தி வரும். உங்கள் காரியம் சித்தி வரணும்னா ஆலய வேலைகளை எப்படி செய்யுங்க? முழு இருதயத்தோடு செய்யுங்க. யோசபா எசேக்கியா ராஜா போல முழு இருதயத்தோடு செஞ்சு பாருங்க. எது செஞ்சாலும் கத்துறேன் ஜெபம் பண்ணணும்னு முடிவெடுத்தீங்க, முழு இருதயத்தோடு செய்யுங்க. சர்ச்சுக்கு போகணும் முடிவெடுத்தீங்க, காணிக்க போடுறீங்க, முழு இருதயத்தோடு. பிரசங்கம் கேட்குறீங்க, முழு இருதயத்தோடு கேளுங்க. அப்பொழுது உங்கள் காரியங்களில் கர்த்தர் என்ன செய்வார்? இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்கள் காரியங்களை எல்லாம் சித்தி வர வைப்பார். இதை புரிஞ்சுக்குங்க. ஆலய வேலை மட்டும் பிரமாண வேலைகள், நியாய பிரமாணம், கற்பனைகளை கை கொள்கிற விஷயம், இதுகளிலேயும் நீங்கள் எப்படி இருங்க? முழு இருதயத்தோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நேரம் ஆயிடுச்சு.